السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون يمكر الله والله خير الماكرين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العليم. صدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஹிஜ்ரத் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து வந்தோம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற வார ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் பார்த்தோம். ஹிஜ்ரி ஆண்டு எப்படி வந்தது, முதல் உடன்படிக்கை அகபாவிலே நடந்த அந்த விஷயம், இரண்டாவது உடன்படிக்கை அகபாவிலே நடந்த இரண்டாவது உடன்படிக்கை, மதீனாவாசியில் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பையத்து செய்த அந்த விஷயங்கள், ஆரம்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் முதன்மையாக அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லாம் ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு பிறகு சில சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்றார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்திற்கு புறப்பட தயாரான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் உத்தரவு கிடைக்கும், நாம் இருவரும் சேர்ந்து செல்லலாம், ஆகையால் நீங்கள் தாமதியுங்கள் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்லவில்லை. சில சஹாபாக்கள் மக்காவை விட்டு செல்லும் பொழுது காஃபிர் நிறைய துன்புறுத்தினார்கள், நிறைய சிரமம் கொடுத்தார்கள் என்பவற்றை எல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில இந்த வாரம் நாம் ஹிஜ்ரத் பயணத்தினுடைய மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புறப்பட்டு சென்றார்கள், அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக சூழ்நிலை எப்படி இருந்தது, மக்காவினுடைய சூழ்நிலை, காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த வார ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம்.
சஹாபா பெருமக்கள் கொஞ்ச நபர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். இந்த விஷயம் மக்கத்து காஃபிர்களுக்கு தெரிய வருகிறது. ஆகா, முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவிற்கு செல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று விட்டால் மதீனாவிலே அவருடைய கை ஓங்கிவிடும், பிறகு அவர் நம்மை அழிப்பதற்கு தயாராகி விடுவார், நம்முடைய அரசியல் வாழ்க்கை அர்ப்பணமாகி போய்விடும், நம்முடைய சிலை வணக்கங்கள் நின்று போகிவிடும் என்றெல்லாம் நினைத்து மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஒரு யோசனை செய்கிறார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மசூரா செய்ய வேண்டும், எல்லோரும் சேர்ந்து ஒரு மசூரா செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த ஆலோசனையில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. அவர்கள் பொதுவாக மசூரா செய்யக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் தாருன் நதுவா. அந்த இடத்துக்கு பேரு, அந்த கட்டடத்துக்கு, அந்த இடத்துக்கு பேர் தாருன் நதுவா. இந்த தாருன் நதுவான என்ன அப்படின்னா, குறைசியர்கள் தங்களுக்கு நிகழக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து இங்குதான் ஆலோசனை செய்வார்கள். மேலும் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமண மண்டபமாகவும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தாருன் நதுவாவினுடைய தலைவராக குசை அவர்கள் இருந்தார்கள். அவங்க தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. தாருன் நதுவா அந்த இடத்திலே ஆலோசனை வைத்துக் கொள்ளலாம் என்று மக்கத்து காஃபிர்கள் முடிவெடுத்து நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 26 வியாழக்கிழமை, அதாவது கிபி 622 செப்டம்பர் 12 இரண்டாவது உடன்படிக்கை முடிந்து 2.5 மாதங்கள் கழித்து காலையில் குறைசிகளின் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை மன்றம் ஒன்று கூடுகிறது. இந்த ஆலோசனை இருக்கிறதே மிக ஆபத்தான ஆலோசனையாக இருந்தது. இந்த மன்றத்தில் கலந்து கொண்ட குறைசியர்கள் ஒவ்வொரு கிளையார்களிலிருந்தும் சில பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். தாருன் நதுவாக்கு எல்லாரும் வந்துடணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்து ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி எல்லா கிளையார்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. தாருன் நதுவாவில் ஒன்று சேர்கிறார்கள். ஒவ்வொரு கிளையார்களிலும் பெரும் பெரும் தலைவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். மக்சூம் கிளையிலிருந்து அபு ஜஹில், நௌஃபல் இப்னு அப்துல் மனாஃப் கிளையின் சார்பாக ஜுபைர் இப்னு முத், துஐமா இப்னு அதி, ஹாரிஸ் இப்னு ஆமிர் ஆகிய 3 பேர். அப்துல் ஷம்ஸ் இப்னு அப்துல் முனாஃப் கிளையினரின் சார்பாக ஷைபா, உத்துபா, அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் ஆகிய 3 பேரும் கலந்து கொண்டார்கள். அப்துத்தார் கிளையினரின் சார்பாக நலர் இப்னு ஹாரிஸ் கலந்து கொண்டார். அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா கிளையின் சார்பாக அபுல் பக்த் இப்னு ஹிசாம், ஜம்மா இப்னு அஸ்வத், ஹக்கீம் இப்னு ஜாம் ஆகிய 3 பேர் கலந்து கொண்டாங்க. சஹம் கிளையரின் சார்பாக இப்னு ஹஜ்ஜாஜ், முனப்பிஹ் இப்னு ஹஜ்ஜாஜ் ஆகிய 2 பேர் கலந்து கொண்டாங்க. ஜுமாஹ் கிளையின் சார்பாக உமையத் இப்னு ஹலஃப் கலந்து கொண்டார். இப்படியாக அந்த தாருன் நதுவாவிலே ஆலோசனை மன்றத்தில் ஒரு 14 நபர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி ஆலோசனை செய்வதற்காக தயாராகி வருகிறார்கள். எல்லோரும் அந்த மன்றத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது ஒரு வயதான ஒரு கிழவன் வருகிறான் நஜித் தேசத்திலிருந்து. அவன் யார் என்று சொன்னால் இப்லீஸ். இப்லீஸ் ஒரு வயதான கிழவனுடைய தோற்றத்திலே வருகிறான். வந்து இந்த காபிரிடத்திலே சொல்லுகிறான், நானும் உங்கள் ஆலோசனையில் கலந்து கொள்கிறேன், நானும் உங்களுடைய ஆலோசனையில் கலந்து கொள்கிறேன், உங்களுக்கு தேவையான ஆலோசனை நானும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது காபிர்கள் சரி வாருங்கள் என்று அவனையும் உள்ளே கூட்டி சென்று விட்டார்கள். இப்லீஸும் உள்ளே சென்று விட்டான் வயோதிகருடைய தோற்றத்தில். இப்பொழுது ஆலோசனை நடக்கிறது. தாருன் நதுவாவிலே ஆலோசனை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் அதீத வளர்ச்சியாகி விட்டார்கள். இவர்களை இப்படியே விட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அப்படியே விட்டு விட்டால் நாமெல்லாம் அழிந்து போய் விடுவோம், நம்மளை எல்லாம் மதமாற்றி விடுவார் என்று ஆலோசனை நடக்கிறது. அப்ப என்ன செய்யலாம், நபியே என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை. அபுல் அஸ்வத் என்பவன் சொன்னான்,
நாம் முகம்மதுவை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம். இந்த ஊர்ல இருந்தா தான் நமக்கு தொந்தரவா இருக்கு, அப்ப இந்த ஊரை விட்டே வெளியேற்றிடுவோம். உடனே அந்த இப்லீஸ், வயோதிக தோற்றத்தில் இருந்த இப்லீஸ் சொன்னா, நீங்க சொல்றது சரி கிடையாது. ஏன்னா அவர் இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போயிட்டு அப்படின்னா வேற ஊருக்கு போய் அங்கே உள்ள மக்கள் அவர் இஸ்லாத்தை முஸ்லீமாக்கி எல்லாரையும் நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவார். அந்த அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவர். அவருடைய வார்த்தையிலே கவர்ச்சி இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. மக்கள் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். ஆகையினால் அந்த யோசனை தவறு என்று சொல்கிறான் இப்லீஸ். பிறகு அபுல் பக்த் என்பவன் சொன்னான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, சங்கிலியால கட்டி ஒரு ரூம்ல போட்டுடலாம். எந்த சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதே நிலைமையில அவர் இறந்து போகட்டும் என்ற ஒரு ஆலோசனை அபுல் புக்த் என்பவன் சொல்றான். இப்லீசுடைய தோற்றத்தில் இருந்த, வயோதிகனுடைய தோற்றத்தில் இருந்த இப்லீஸ் சொன்னான், இதுவும் சரியான யோசனை அல்ல. முகம்மதுவை நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டால் அவருடைய தோழர்கள் உங்களை பாய்ந்து அடிக்க வந்து விடுவார்கள், பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு போய்விடும். ஆகையினால அவரை பிடிச்சி எங்கேயும் வைக்காதீங்க. மூன்றாவதாக அபுல் ஜஹல், அவன் ஆலோசனை சொன்னான். அந்த ஆலோசனை தான் மிக முக்கியமான ஆலோசனையாக இப்லீஸ் ஏற்றுக்கொண்டான். எந்திரிச்சு சொன்னான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. அபு ஜஹல் சொல்றான், எப்படிப்பட்ட யோசனை என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வீரமான வாலிபரை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அந்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னா, முகம்மது வெளியில வரும் பொழுது எல்லார் கையிலும் ஒரு வாள் கொடுத்து ஒரே பாய்ச்சலாக பாய்ஞ்சிடணும் முகம்மது மேல. எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை செஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டா அவரைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவினர் கிளையான அப்துல் மனாஃபுடைய கிளையாளர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கிட்ட பழிக்கு பழி வாங்க முடியாது. யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா அதுக்கு பகரமா பழி வாங்கிடலாம். எல்லாரும் சேர்ந்து, எல்லா கோத்திரத்தாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா முகம்மதுவை ஒரே அடியில கொண்டுட்டோம் அப்படின்னா யாரும் பழி வாங்க முடியாது. சரி, அதற்கு பகரமாக பெரிய இந்த எதிர்த்து போர் செய்வதற்கும் அப்துல் மனாஃபுடைய கிளையாருக்கு என்ன செய்யாது, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. வேற வழியே இல்லாம நம்ம இடத்துல நஷ்ட ஈடை வாங்கி கொண்டு எல்லாரும் போயிடுவாங்க, நம்மளும் நஷ்ட ஈடை கொடுத்துடலாம். முகம்மதுவை கொன்று விட்டு அதற்குரிய நஷ்ட ஈடை நம்ம கொடுத்து விடலாம் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தான் அபு ஜஹல். வயோதிக தோற்றத்தில் இருந்த இப்லீஸ் சொன்னான், ஆஹா, இதுதான் அருமையான யோசனை, நாம் இதையே செய்து கொள்ளலாம். நல்ல யோசனை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு தள்ளிடலாம், சரியான யோசனை என்று முடிவுகளை என்ன செய்கின்றான், அந்த இப்லீஸை சொல்லுகின்றான். எல்லோரும் ஆமோதிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொல்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். நம்ம யாரையே சொல்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்திற்கும் சர்தார், யாரை படைக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த உலகத்தையே படைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அப்படிப்பட்ட நபி, அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபி, அந்த நபியை கொலை செய்வதற்கு மக்கத்து காபிர்கள் தயாரானார்கள். அதுவும் எப்படி, ஹிக்மத்தோட, எந்த விதமான சட்ட பிரச்சனையும் வராத அளவுக்கு. தனியா ஒரு நபர் கொலை செஞ்சாதானே பிரச்சனை வரும், எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு கலவரம் ஆயிரும், கலவரத்தில் இறந்து போனாருன்னு சொல்லிடலாம். இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி குறைசியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தயாரானார்கள். ஆனால் குறைசியரின் திட்டம் இருக்கிறதே, அந்த திட்டத்தை அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சியை கொண்டு என்ன செய்தான், தவிடுபொடியாக்கினான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்ய போகக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிக்கு தெரிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு அனுமதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சீக்கிரமாக இன்றோடு நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துக் கொண்டு கிளம்பி விடுங்கள், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த திட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய உத்தரவு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு சகஜமாக இருந்து கொண்டார்கள்.
தங்களுடைய காலை நேரத்தில் இல்லத்திலே ஓய்வெடுத்து விட்டு பிறகு ஹிஜ்ராவினுடைய அந்த திட்டத்தை சொல்வதற்காக மதிய நேரத்தில் தம்முடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே திறந்துடுறாங்க. திறந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே உள்ளுக்குள்ள போகல, வீட்டு உள்ளக்க போகல. கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தா போக சொல்லிருங்க, வெளியாக்கிருங்க, ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் வீட்டில் யாரும் இல்லை, உங்க வீட்டுக்காரவங்க தான் இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. சரி, உள்ள நுழைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் தன்னுடைய விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஆலோசனை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டான், என்னை கொல்வதற்கு காஃபிர்கள் தயாராக இருக்கிறார்கள், நாம் உடனடியாக செல்ல வேண்டும், தயாராக இருங்க அப்படின்னு. எப்படி ஹிஜ்ரத் செய்யலாம், எப்படி மக்கா விட்டு மதீனாவுக்கு போறது அப்படிங்கிற திட்டங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலோசனை செஞ்சுட்டு அந்த மதிய நேரத்தில் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மதிய நேரத்திற்கு பிறகு எல்லோரும் சகஜமாக நடந்துக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சதை காட்டிக்கிறாம ஒரு சகஜமான நிலைமை, எப்போதும் போல வளமை அவங்க என்னென்னலாம் செய்வாங்களோ எல்லா வேலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தரவுக்கு போறாங்க, மற்ற வேலைகளை செய்யறாங்க. காஃபிர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி விட்டு அவர்களும் சகஜமாக தான் இருந்தாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி, எதையும் காட்டிக்கிறல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக்கிறல. இப்ப இரவு வருகிறது, இரவு நேரம் வருகிறது. காஃபிர்கள் திட்டமிட்டபடி தங்களுடைய ஒவ்வொரு கிளையாரிலும் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்கு. இரவு நேரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், இசா தொழுவதற்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கி விடுவார்கள். இசா தொழுது தூங்கிடுவாங்க முன் இரவுல. நடு இரவு கழிந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட தஹஜ்ஜுடைய நேரத்துல வீட்டுல தூங்கி என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வருவாங்க வெள்ளிக்கிழமை. அந்த நேரத்தில், அந்த வெளிவர்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் காஃபிர்களுடைய திட்டம். இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் தூங்குறதுக்கு போயிட்டாங்க. காஃபிர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. யாரெல்லாம் முடிவு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வெளியில நிற்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டுக்குள்ள போயிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய விரிப்புல நீ இன்னைக்கு படுத்துங்க. எப்போதும் அவங்க தூங்குற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நீங்க என்னுடைய விரிப்புல படுங்க, யமன் தேசத்துடைய அந்த பச்சை நிற போர்வையை நீங்க போத்திக்கிறீங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அந்த யமன் நாட்டினுடைய அந்த பச்சை போர்வை தான் பொருத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தன்னுடைய விரிப்புல படுக்க சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த இடத்துல விரிச்சு படுத்துட்டு மேல பச்சை போர்வையை பொருத்தி கொண்டார்கள். இரவு நேரம் சுற்றி வளைத்து நின்று கொண்டு இருக்கிறார்கள் காஃபிர்கள். அதுல யாரெல்லாம் இருந்தா சுற்றி வளைச்சு நிற்கும் பொழுது 11 மூத்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அதுல அபு ஜஹல் இப்னு ஹிசாம், ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ், உக்பா இப்னு அபு முஈத், நதர் இப்னு ஹாரிஸ், உமையத் இப்னு ஹலப், ஜமா இப்னு அஸ்வத், துஐமா இப்னு அதி, அபு லஹப், உபை இப்னு ஹலப், நுபை இப்னு ஹஜ்ஜாஜ், முனப்பஹ இப்னு ஹஜ்ஜாஜ், இந்த 11 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. இரவு இசா முடிச்சுட்டு உள்ள போய் படுத்திருக்கிறாங்க. இரவு நேரம் போய் கொண்டே இருக்கிறது. காஃபிர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவு கழித்து வெளியே வருவார்கள். ஒரே பாய்ச்சலா எல்லோரும் சேர்ந்து பாய்த்து அவருடைய உயிரை என்ன செய்து விட, கொலை செய்து விட வேண்டும். இப்படி எண்ணத்தோடு நிற்கிறாங்க. இரவு கழிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு செய்யறாங்க. இப்ப இந்த சூழ்நிலை அபூஜஹல் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உள்ள இருக்கிறாங்க, நம்மெல்லாம் வெளியே நிற்கிறோம், எப்படி வெளியே வந்ததற்கு பிறகு நம்ம கண்டிப்பாக முகமது கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அபூஜஹல் என்ன செய்யலாம் அப்படின்னா, மிகப்பெரிய கேலி பரிகாசம் பேசினான்.
பார்த்தீர்களா முகம்மதுடைய நிலைமையை? முகம்மது என்ன சொன்னார்? இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் இருக்கிறது, யாராவது தவறு செஞ்சீங்க அப்படின்னா நரகத்துல போட்டு புசுக்கப்படும் சொன்னார். ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமையை பார்த்தீர்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சோழி முடிஞ்சிடும். இது போன்ற வார்த்தைகள் அபூஜஹல் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக அந்த நடு இரவு கழிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள். வெளியிலே வந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அப்படியே அவருடைய தலைகளிலே தூவி விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தன் வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுற்றி வளைத்து நின்ற அந்த காஃபிர்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்ததே அவங்களுக்கு தெரியல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தன், அவங்களுக்கு முன்னாடி ஒரு சுவரை நம்ம அமைச்சோம். வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தன், அவங்களுக்கு பின்னாடி ஒரு சுவற்றை நாம் அமைத்தோம். ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன், அப்படியே அவர்களை மூடிக்கொண்டோம், அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள். சுற்றி நின்ற காஃபிர்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து அப்படியே அவங்க தலையில தூவி விட்டுட்டு இந்த வசனத்தை ஓதிட்டு போயிட்டாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தன் வ மின் கல்ஃபிஹிம் ஸத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதிட்டு அவங்கள தாண்டி போயிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கிளம்பி போனது அங்கே நின்ற யாரு கண்ணுக்கும் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்குது. அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு, என்னப்பா எல்லாரும் இப்படி சுற்றி வளைச்சு நிக்கிறிய, முகமது வீட்டுக்கு பின்னாடி நிக்கிறீங்களே, என்ன விஷயம்? காஃபிர்ல ஒருத்தன் சொன்னா, முகமது உள்ள தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் வெளியே வரட்டும் எதிர்பார்த்து இருக்கிறோம். உடனே வந்த மனிதர் சொன்னார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க அவரை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? இப்பதான் அவர் போறாரு, நீங்க பார்க்கலையான்னு கேட்டாங்க. உங்க தலையில கூட மண்ணு கிடக்கு, அதையும் நீங்க கவனிக்கலையா? உடனே எல்லாரும் தலையை தட்டுறாங்க, தலையில மண்ணு இருக்குது. உடனே ஆச்சரியம் கேட்டாங்க, என்னப்பா நீ சொல்ற? முகமது எங்க, நாங்க இங்கதான் இருந்துட்டு இருக்கோம், எப்போ போனாரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மறுபடியும் ஒருத்தவங்க என்ன செஞ்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் நீக்கிக்கிட்டு போய் பார்த்தான். கட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுத்த கட்டுல அப்படியே ஒருத்தர் படுத்து கிடந்து இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே படுத்து கிடக்குறாங்க போத்திக்கிட்டு. அங்கே படுத்திருப்பது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது காஃபிர்ல ஒருத்தன் போய் பார்த்துட்டு, இங்கேதான் முகமது படுத்துக்கிட்டு இருக்கிறார், நீ பொய் சொல்லுகிறாய் அவரை பத்தி விட்டாங்க. அவர் போயிட்டார். கடைசியாக காஃபிர் நின்று கொண்டே இருந்தார்கள். அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்களே. கடைசியாக வீட்டிலே நுழைந்து போய் பார்த்தால், போர்வையை நீக்கி பார்த்தால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். அலியிடம் கேட்கிறார்கள், எங்கே முஹம்மத், நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்கும் பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தெரியாதுன்னு. கடைசியா காஃபிர்கள் விட்டு விடல, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூட்டிட்டு போய் இழுத்துட்டு போய் கடுமையான முறையில் அவங்களை அடிச்சு கௌபத்துல்லாஹ்ல வச்சு அடிச்சாங்க. அப்படி அடிச்சு கூட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னா எனக்கு தெரியாதுன்னுட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. கடைசியாக மிகப்பெரிய கை செய்தோம் காஃபிர்களுக்கு. முகமது தப்பிச்சு போயிட்டாரு, நம்மை விட்டு முகமது தப்பிச்சு போயிட்டாரு. கடைசியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க காஃபிர்கள். வந்து உள்ளே நுழைந்து வீட்டிலே இருக்கிற யார் இருக்கிறா அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகளார் இருக்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, எங்க உங்களுடைய தந்தை, எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு எங்கே போனாங்கன்னு தெரியாது. உடனே அவர்கள் ஒரே அறை விட்டான் அபூஜஹல். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அபூஜஹல் வேகமா ஓங்கி ஒரு அறை விட்டான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காதிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த தோடு அப்படியே கீழே உதிர்ந்து விழுந்தது. இப்படியெல்லாம் குடும்பப்படுத்தி கேட்டாங்க, கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலையிலே மண்ணை தூவிவிட்டு, பொதுவாக கண்ணிலே மண்ணை தூவுவார்கள் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, காஃபிருடைய தலையிலே மண்ணை தூவி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டு பின்வாசல் வழியாக புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
காபிர்கள் தன்னை கொலை செய்ய வந்த பொழுது ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. அதுதான் ஹிஜ்ரத்துடைய பயணம். தன்னை கொலை செய்ய வந்தாங்க. அந்த கொலையிலிருந்து காத்து கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர்னே நட்புக்கு இலக்கணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான். பின்வாசல் வழியா போறாங்க. இவ்வளவு நெருக்கடி இருக்கும் தெரிந்தும் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட என்ன செய்யல, முன்வைத்த காலை பின் வைக்கல. நம்மலாம் போயிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டக்கு நம்முடைய நிலைமைகளை மாத்திக்கிறோம். வேணாம், போக வேண்டாம், இது தவறு, நம்ம இப்படி போயிடலாம், கொஞ்சம் பின்வாங்குதல் என்பது ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் பிரகாரமே அவர்களுடைய பின்னாலே சென்று கொண்டிருந்தார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வீட்டிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள். பின்வாசல் வழியா புறப்படுறாங்க. மதீனாவுக்கு போகணும், ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகல. மக்காவிலிருந்து வடக்கு பக்கத்து மதீனா இருக்குது, அவங்க தெற்கு பக்கத்து யமன் தேசத்து பக்கம் போறாங்க. மதீனாவுக்கு போகல, யமன் தேச பக்கம் போறாங்க. 5 மைல்கள் நடந்து செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும். 5 மைல் நடந்ததற்கு பிறகு சவுர் குகையை அடைகிறார்கள். சவுர் குகை மிக உயரமான மலையா இருக்குமா, கடுமையான பாறைகள், கற்கள், முட்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதுல ஏறி போறதுல ரொம்ப சிரமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல ஏறும்போது அவங்களுடைய பாதங்கள்ல ரொம்ப என்ன செஞ்சிருச்சு, பலகீனப்பட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வரலாற்றில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குதிங்கால்களால் நடந்து போனார்கள். குதிங்கால்களால் நடந்து ஏன் நடந்து போனாங்கன்னா, அந்த தன்னுடைய பாதத்துடைய சுவடுகள் தெரிந்து காஃபிர் நம்மை கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக குதிங்கால்களால் நடந்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நடந்து சென்றதின் காரணமாக கால்கள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கால் நடக்க முடியல. சவுரு குகையில் ஏறுறதுக்கு முன்னாடி கால் நடக்க முடியல. கடைசியாக தோழர், நட்புக்கு இலக்கணம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு சவுரு குகைக்கு செல்கிறார்கள். தூக்கி கொண்டு சவுரு குகைக்கு போனாங்க. சவுரு குகையிலே வாசல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உள்ளே போகக்கூடாது, நான் தான் முதலில் உள்ளே போக வேண்டும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல என்னைய தாக்கட்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ள போறாங்க. சவுரு குகைக்குள்ள போய் குகையெல்லாம் சுத்தம் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தங்குறதுக்கு ஏற்ப சுத்தம் பண்றாங்க. ஒரு 3 ஓட்டை இருக்குது, 3 ஹோல் ஓட்டை இருக்கு. தன்னுடைய கீழாடையை கிழிச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஓட்டையை அடைக்கிறாங்க. பாக்கி 2 ஓட்டைய தன்னுடைய 2 காலால என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுல வச்சு அதை அடைச்சிக்கிறாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னுடைய மடியிலே தூங்க வைக்கிறாங்க. 5 மைல் தூரம் கடுமையான சிரமத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசந்து தூங்கிட்டாங்க. எந்த கவலையும் இல்லாம நண்பருடைய அந்த மடியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசந்து தூங்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 2 ஓட்டையில 2 காலை வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷச்செந்து தீண்டி விட்டது. அந்த ஓட்டையிலேருந்து வந்த விஷச்செந்து தீண்டிடுச்சு. கடுமையான வலி. ஒரு தேள் கொட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வலி இருக்கும். கடுமையான வலியை சந்திக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்திட்டா, கொஞ்சம் நம்ம உடம்ப ஆட்டிட்டோம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வேதனை அப்படியே தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கடைசியாக வேதனை உச்சத்துக்கு ஏறி கண்களில் இருந்து கண்ணீர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில படுத்து கிடக்கக்கூடிய அவங்களுடைய முகத்திலே விழுந்து விடுகிறது. அந்த கண்ணீருடைய துடிப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிக்கிறார்கள். விழித்து விட்டு கேட்கிறார்கள், அபூபக்கர் என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? யா ரசூலல்லாஹ், ஏதோ ஒன்று தீண்டி விட்டது, ஏதோ ஒன்று தீண்டி விட்டது என்று சொல்கிறார்கள். வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை வைத்து அதை சரி செய்கிறார்கள். சரியாகிவிட்டது, வேதனை குறைந்து விட்டது. சவுரு குகையில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதற்கு இடையில காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி தேடி மதீனா முழுவதும் அலைகிறார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டுபிடித்து கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பொது அறிவிப்பை விட்டார்கள் காஃபிர்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் யார் உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து தருவார்களோ தலைக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கிறார்கள். தலைக்கு 100 ஒட்டகம், பிணமா உயிரோட பிடிச்சாலும் சரி, உயிர் இல்லாமல் பிணமா பிடிச்சாலும் சரி. இப்படி ஒரு பெரிய அறிவிப்பு. எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ஒட்டகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் தேடுதல் வேட்டை. காப்பீர்கள் இருந்த காலாட்படை, காலனி நிபுணர்கள், காலடி தடத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள் உட்பட எல்லோரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. உலகமே தேடினாலும் சரி, பாதுகாக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாத்துக் கொண்டிருந்தான். எல்லா புறமும் தேடிட்டார்கள். கடைசியாக குகைக்கு, சவுறு குகைக்கு வந்துட்டாங்க. சவுறு குகைக்கு வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் அப்படியே அவங்க என்ன செய்யணும், காஃபிர்கள் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுறு குகை கிட்ட வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, இப்படி எட்டி பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், எதிரிகளுடைய பாதம் தெரிகிறது. அவங்க இப்படி குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி மேற்பகுதியில் நிற்கிறாங்க, நம்மளை கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஒரு பயத்தோடு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உள்ளத்தளவிலே அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்பிக்கை கொண்டு அந்த ஈமான் உறுதியோடு சிரமமான நேரத்திலே லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா என்று சொல்லுவோமேயானால் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த உணர்வோடு சொல்லணும், இன்னல்லாஹ மஅனா. இப்ராஹிம் நபியை நெருப்பிலே தூக்கி போடக்கூடிய நேரத்தில் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், வார்த்தை அல்ல, அவன் பார்த்துக்கிருவான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நெருப்புகளும் குளிர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே நம்ம 2 பேர் மட்டும் இந்த குகைக்குள்ள இல்ல, இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். ஆனா பயப்படாதீங்க. வந்தவர்கள் பார்த்தார்கள், தெரியல, போயிட்டாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம் நீண்ட வரலாறு. அதனால தான் நான் போன வாரமே அதை முடிக்க முடியல. என்னால் போன வாரமே பேசி முடிக்க முடியாமல் தான் நம்ம தொடர் வச்சோம். இன்ஷா இதுக்கு பிறகு நம்ம தொடர் வைக்க முடியாது. அதனால வரலாறுகளை படிங்க. வரலாறுகள் நிறைய இருக்கிறது. ஹிஜ்ரத்துடைய வரலாறு நமக்கு படிப்பினை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வந்தாங்க, ஏதோ இஸ்லாத்தை சொல்லிட்டு போனாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்யணும், அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக அவ்வளவு சிரமம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவதற்கும் அவங்களுடைய ஹதீஸை எடுத்து நடப்பதற்கும் தான் நாம தயாரா இல்லை. ஹதீஸா பார்த்துக்கலாம், குரானா பார்த்துக்கலாம், நடைமுறைக்கு ஒத்து வராது. தயவு செய்து தள்ளாதீங்க. நம்ம ரொம்ப மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, நான் உங்களிடத்துல குரானை விட்டுட்டு போறேன், வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம பற்றி பிடிக்கக்கூடிய ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையிலிருந்து 3 நாட்கள் தங்குவார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு தங்குவார்கள். பிறகு அங்கிருந்து பல ஏற்பாடுகளோடு வழிகாட்டிகளோடு மதீனாவை சென்று அடைவார்கள். மதீனாவில் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அமைத்தார்கள் என்று நாம் வரலாறு சொல்கிறது. ஆக நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். நமக்கு என்ன எல்லாத்தையும் தருபவன், பாதுகாக்கக்கூடியவன், கஷ்டத்தை நீக்குபவன், நோயை நீக்குபவன், நோயை தருபவன், அத்தனையும் அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நம்பிக்கையோடு இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்துவோமேயானால் நிச்சயமா யாரும் நம்மை ஜெயிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரஹ்மான் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.